சரி மாமா. பெருமா இங்கே தான் இருப்பாங்க. பெருமா போயிட்டு வருவா. சரி, நான் நாளைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நாளைக்கு வரேன். சரி ஹரி, இது மேப் பாரு கொடைக்கானலுக்கு. ஸோ ஹாய் கைஸ், ஸோ நான் பிரதாப் விஜய். ஸோ இதுதான் நம்ம சேனலுடைய ஃபஸ்ட்டு விலாகாக இருக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி வந்த ஃபுட்டேஜ் ஃபுல்லாகவே ரேஸ் ஆயிடுச்சுங்க. அது ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. விலாகு இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரி, நம்ம பிகினிங்கு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதான் வரும்னு நினச்சிக்கணும் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். என்னாச்சு, பாண்டிச்சேரியிலேருந்து நேற்று நைட்டே வந்தால் சென்னை வீட்டுக்கு. பாண்டிச்சேரியிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் வந்த ஃபுட்டேஜ் இருக்குது. என்ன பண்ணிவிட்டேன், ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் காப்பி பண்ணலான்னு சொல்லிவிட்டு கோப்ரோ டிவைஸ் ஒன்று இருக்கும். கோப்ரோக்குன்னு ஒரு குவிக் ஆப் இருக்குல்ல, அந்த ஆப் மூலிமா ஃபார்வர்ட் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக ஏறிட்டு இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன், மெமரி கார்டை தூக்கி கார் டிரைவில் போட்டு ஓடிஜி மூலிமா ஃபோனில் நான் காப்பி பண்ண ட்ரை பண்ணேன். எஸ்டி கார்டு எரர் வந்துடுச்சு. அந்த ஃபுட்டேஜ் ஃபுல்லாகவே என்னாச்சு, எஸ்டி கார்டு எரர் வந்ததுனால காப்பி பண்ண முடியல. அது பேக்கப் பண்ண முடியுமான்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் ஏன்னா ஒரு மெமரி கார்டு தான் இருக்குது, அதை ஃபார்மேட் அடிச்சிட்டா தான் இப்போ கொடைக்கானல் போகிற வீடியோவை எடுக்க முடியும். சரி, வேறு என்ன பண்ணுறது. சரி, அதில் வேறு எந்த இடமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, வெறும் ட்ராவல் பண்ண வீடியோ தான் இருக்கும். இன்னும் ஒன்று நிறைய பேசியிருந்தேன் அதில், எங்கே போகிறோம், யார் யார் போகிறோம் அப்படின்றது ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் பேசியிருந்தேன். சரி விடுங்க, பிகினர்ஸில் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வரதான் செய்யும். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் எஸ்டி கார்டை சேஞ்ச் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன். எஸ்டி கார்டை கேமராவிலே விட்டுட்டு வேறு ஏதாச்சும் மெத்தட் இருக்கான்னு யோசிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் தெரிஞ்சவங்க யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, கோப்ரோவில் வந்து வீடியோவை ஃபாஸ்ட்டாக எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ யார் யார் போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நானும் வத்தலகுண்டு தான் போயிட்டுருக்கோம். நானும் ஹரியும் தான் போயிட்டுருக்கோம். இப்போ டேரெக்டாக வத்தலகுண்டு போயிட்டு வத்தலகுண்டுலேருந்து மலை ஏற போகிறோம். இப்போ நம்ம கொடை ரோட்டில் இருக்கோம். ஏன்னா அண்ணன் வீடு கொடை ரோட்டில் இருக்குது. பாண்டிச்சேரியிலேருந்து நேற்று நைட்டு 11 மணிக்கு வந்தோம். கொடை ரோடு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. காலையில் 12:30 கிளம்புனேன், நைட்டு 11 மணிக்கு தான் வந்தேன். விழுப்புரத்துலேருந்து கிளம்புறதுக்கே 4 ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் வேலை அப்படி இப்படின்னு கிளம்புறதுக்கு. ஸோ நேற்று நைட்டு கல்லணை போகலான் இருந்தோம், டைம் ஆனதுனால போக முடியல. இது டேரெக்டாக அப்படியே அண்ணன் வீட்டுக்கே வந்தாச்சு. இப்போ வத்தலகுண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மஞ்சளாறு வியூ பாயிண்ட் நினைக்கிறேன். மஞ்சளாறு டேம் வியூ பாயிண்ட்டோ, மஞ்சளாறு வியூ பாயிண்ட். சரி, ஓகே கைஸ், இப்போ நான் வத்தலகுண்டு போயிட்டு நான் விலாக கண்டினியூ பண்ணுறேன். யார் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 10 மணிக்கு அங்கே அண்ணன் வீட்டிலேருந்து கிளம்பினோம். அடிவாரத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சும்மா சூப்பராக இருக்கும். அடிவாரத்தை பிடிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எத்தனை பெண்டு வருதுன்னு தெரியல. அதான் எனக்கு அப்படின்னு தெரியல. 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், அவ்வளோ நேரம் ஆகும். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி திட்டுறாங்க, பஸ்ஸில் போனாலே நேரம் போயிருக்கலாம், நீ என்ன எவ்வளோ நேரம் போயிட்டு இருந்தேன். ஏன்னா நம்பலை ஆக்சுவலாக வீட்டில், நான் எதோ வேறு வேலையாக எங்கேயோ போயிட்டு வரேன் போல இவன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்களான்னு தெரில. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இப்போ நம்ம கொடைக்கானல் போகிறோம் சொல்லியிருந்தால, கொடைக்கானல் போயிட்டு போகும்போது நிறையா வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அதையும் பார்த்துட்டு அப்புறம் கொடைக்கானலில் போயிட்டு போட் ஹவுஸ் இருக்குது. போட் ஹவுஸில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். போட்டிங் போகிற மாதிரியா நான் அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 இடம் பிளேஸ் அங்கே பார்த்துருக்கேன். அதை பார்த்துட்டு அங்கேருந்து டைரெக்டாக பூம்பாறையில் தான் ஆயா வீடு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது இது. இப்போ எங்கன்னா ஆயா வீடு அங்கே இருக்குது, பாட்டி வீடு அங்கே இருக்குது பூம்பாறையில். ஆனால் என்ன, பாட்டி இறந்துட்டாங்க. அம்மாவோட அம்மா வீடு, அதாவது நேராவா இதுதான் சிலுக்குவார்பட்டியாங்க.
அம்மாவுக்கு சொந்த ஊர் வந்து பூம்பாறை தான். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு. நிறைய பேர் போனால் கூப்பிட்டு போடான்னு சொல்லுவானுங்க. நான் போயே பல வருஷம் ஆகுதுங்க. பாட்டி இருக்குள்ளே போனதுங்க. பாட்டி இறந்து இதோ 7 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. பாட்டி இறந்ததுக்கப்புறம் அங்கே போகிறதில்ல. நடுமாமா தான் பார்த்துக்கிறாரு. அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேர் அம்மாவோட சேர்த்து. 3 அண்ணன் 2 அக்கா. அம்மா தான் கடைசி ஆள். இப்போ அங்கே வாடகை இருக்கிறதா சொன்னாங்க. அங்கே கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். ஒருவேளை அங்கே வாடகை இல்லை அப்படின்னா நம்ம அந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி வரும். வாடகை இருந்தாங்க அப்படின்னா வெளியில் தான் எங்கேயா ரூம் பார்க்கணும். அண்ணன் ஒருத்தர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அங்கே இப்போ ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு. அங்கே போய்ட்டு கான்டாக்ட் பண்ணிக்க வேண்டியதான். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தவர் அங்கே குழந்தைவேல் அண்ணன் சொல்லிட்டு ஒருத்தவர் இருக்கார். அவரும் அப்புறம் இன்னொரு அக்கா தங்கமணி அக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்கள தெரியும். குழந்தைவேலுன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. பூம்பாறையில் தாங்க அந்த முருகர் கோயில் ஒன்று இருக்குது, குழந்தை வேலப்பர் கோயில். ஆமாம், இந்த பழனி முருகர் கோயிலில் சிலை இருக்குல்ல, அந்த சிலையை செஞ்ச போகர் சித்தர் தான் வந்து பூம்பாறையில் இருக்க சிலையும் செஞ்சார் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டோரியும் ஒன்று இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் நம்புகிறாங்க நிறைய பேர். அந்த போகர் சித்தர் வந்து நவபாசன சிலை வந்து 2 செஞ்சுருக்காரு. அதில் ஒன்று பழனி முருகர் கோயிலில் இருக்கிறதாகவும், இன்னொன்று பூம்பாறை முருகர் கோயிலில் குழந்தை வேலப்பர் தோற்றத்தில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் நிறைய பேர் இது சொல்கிறாங்க அதான் உண்மைன்ற மாதிரி. தெரியல, உண்மையாக கூட இருக்கலாம், நம்மளுக்கா தெரியும். இங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது, இங்கே அடிச்சுட்டு போயிடலாம். அப்புறம் அங்கே போயிட்டு இல்லைன்னா என்ன பண்ணுறது? இங்கே எவ்வளோ ரேட்டுன்னு தெரில. நம்ம ஏரியாவில் 95 ரூபா, பாண்டிச்சேரியில். அண்ணா டேங்க் ஃபுல்லாக அடிச்சிருங்கண்ணா, டேங்க் ஃபுல்லாக அடிச்சிருங்கண்ணா. ஆ, இங்கே வந்து 101 ரூபா லிட்டருக்கு. ஆ, 101.66 ரூபா. சரியா, 101.62 ரூபா. அங்கே 900 ரூபாய்க்கு போட்டு வண்டி எடுத்தோம். இது வரைக்கும் 400 கிட்ட ஓட்டியிருக்கோம் கிலோமீட்டர். கிரெடிட் கார்டை நம்பி தான் இந்த ட்ரிப்பே பிளான் பண்ணுது. அங்கே ஒரு 900, இங்கே ஒரு 800. பில்லு கொடுத்துரு. தேங்க்ஸ்ண்ணா. இங்கே ஏதோ ஒரு ரிவர் இருக்குது, என்ன ரிவர்னு தெரில. ரொம்ப நேரம் கழித்து இதை பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது பார்க்க. குளிக்கலாம் போல். ரொம்ப நேரமாக யாரோ கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அம்மாவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கால் பண்ணி பேசிடுவோம். போலீஸ் இருக்காங்க, நம்ம அதை தாண்டிட்டு பேசுவோம். இங்கேயே நிறுத்தினா எதாவது சரக்கு எடுத்துகிட்டு வருவோமான்னு பார்க்குறாங்க. இந்த ரைட்டு கால் பண்ணும் போல் நேராக போயிட்டேன். நேராக போனால் தேனி அந்த ரோடு போல். இன்னும் மலையேற ஸ்டார்ட் பண்ணல, ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அங்கே இது இருந்துச்சுல்ல, அது பேரிகேடு போட்டு வச்சுட்டாங்களே. அப்போ வந்து ஓபிஎஸ் தான் வந்து கிராஸ் பண்ணி போனார். வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கோம், நான் காமிக்கிறேன். அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன் நான். கோப்ரோ வந்து சூப்பர் வியூவில் வைக்கல, வைட் ஆங்கிளில் தான் வச்சுருக்கேன். சூப்பர் வியூவில் வச்சா எப்படி இருக்குன்னு தெரில, அதனால் நான் வைக்கல. மேலே கொஞ்சம் தூரம் போயிட்டு ஹரியை ட்ரைவ் பண்ண சொல்லிட்டு தான் நான் வீடியோ கேப்சர் பண்ணணும். வந்ததே வீடியோ எடுக்க தாங்க வந்தேன். முன்னாடி ஒரு கப்பல் ஒருத்தவங்க போகிறாங்க. TN 18 சென்னை வண்டிங்க.
சென்னையிலேருந்து வராங்க போல். 18னா சென்னைக்கு அவுட்டர் தான், காஞ்சிபுரம் வரும்னு நினைக்கிறேன். இந்த வியூலாம் வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் கேமராவில். எந்த லட்சத்தில் ரெக்கார்ட் ஆகுதுன்னாரு தெரில. பேரிகார்டு வந்துருச்சு, யாரும் இல்லை. இங்கே ஒரு பேரிகார்டு இருக்குது. நம்ம பாண்டிச்சேரிலேருந்து இது வரைக்கும் வந்துட்டோம். இது வரைக்கும் நம்மளை எந்த வண்டியும் நிறுத்தி செக் பண்ணதே கிடையல. ஸோ இது வரைக்கும் நம்மளை செக் பண்ணல எந்த இடத்துலையும். இவங்க பிடிப்பாங்களோ, இங்கே தான் செக் பண்ணுற மாதிரி தெரியுது. பாண்டிச்சேரி பார்த்தாலே பிடிப்பான். கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, பரவாயில்ல, பிடிக்கல. ஒருவேளை கேமரா பார்த்தோன்னே விட்டாரோ. கொடைக்கானலுக்கு 46 கிலோமீட்டருங்க. அப்பா ஏடி, அந்த மலை உச்சியில் கால் மேலே கால் போட்டு உட்காந்தா எப்படி இருக்கும்? கேஸ் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதோட இன்னும் 48 கிலோமீட்டர் இருக்குது போல். மஞ்சளாறு டேம் வியூ பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு தேடணும். அவன்கிட்ட சொல்கிறேன். அது என்ட்ரன்ஸ்லேயே தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், எங்கேன்னு தெரில. ஹரி, மஞ்சளாறு டேம் வியூன்னு பாரு. வாவ், செம்மையாக இருக்குங்க இது. அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் வீடியோ எடுத்துன்னு வாடா, இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வா. வேறு மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக இதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு ஹில் ஸ்டேஷன் ஏறுறது. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி கூக்கால் கிராமத்துக்கு பைக்கில் போயிருக்கேன். பைக்கில்னா எங்கே இருந்துன்னா அது ஆனால் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் போயிருக்கேன். ஏன்னா அண்ணன்கிட்ட 2 வண்டி இருந்துச்சு, நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தோம். அண்ணன் இறங்கி ஒரு வண்டியை என் கையில் கொடுத்துட்டாரு. அதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு. அப்போவே அவ்வளோலாம் ஓட்ட தெரியாது, லைட்டாக தான் ஓட்ட தெரியும். எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஒரு எதிரே விட்டுட்டேன் நான். அப்புறம் அண்ணன் திட்டிகிட்டு இருந்தார், வண்டியே ஓட்ட தெரில அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். அது சும்மா மேலே ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் ஓட்டினேன். இது பங்கமாக இருக்குங்க. இன்னும் கொல்லி ஹில்ஸ்லாம் போனால் வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். கப்புள்ஸ்லாம் ஹியர். சார், எனக்கு அப்படி வரணும்னு ஆசை தான், இல்லையே. இல்லைன்றதை தாண்டி தெரியல. ரோடுலாம் சூப்பராக இருக்குங்க. ஒருவேளை போக போக தான் எதனாச்சும் வேலை வைக்குமான்னு தெரில. ரோடு வந்த வரைக்கும் பயங்கரமாக இருக்குது ரோடு. ஏதாச்சும் ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும், 2-3 கிளிப்பிங் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்த்தா வளைஞ்சு ஓட்டுறது சூப்பராக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு கண்ணு வச்சுக்கணும், டயரு ரோல் ஆகாமல் இருக்கிறது. ஸோ இங்கேருந்து பார்க்கறதுக்கே இந்த இடம் சும்மா வேறு லெவலில் இருக்குது. அது என்ன டேம்னு தெரில, டேமா இல்லை ஏரியான்னு தெரில. கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணிடுறதுனால எங்களால் பார்க்க முடியல. ஹைட்லேருந்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்த்தது தான் இது மஞ்சளாறு வியூ பாயிண்ட்டானான்னு தெரியல. இங்கே டவர் கிடைக்கல எனக்கு, அதனால் சரியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல எதுன்னு சொல்லிட்டு. ஒரு போர்டு போட்டிருந்துச்சு, தடிக்கி விழுந்தால் போய் சேர வேண்டியதான். பேட்டரியில் வந்து
சார்ஜ் குறைஞ்சிட்டே வருது. இன்னொரு 15 தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் பேசலாம்னு நினைக்கிறேன். ஹில் ஸ்டேஷன் ஏறும்போது கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஏன்னா இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு. பழகிப்போம். இன்னும் அதுக்கப்புறம் நிறைய ட்ரிப் போக வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வியூவுமே செம்மையாக இருக்குது. வாவ், என்ன பண்ணலான் இருக்கேன், அரிய வண்டியை ஓட்ட சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு வரலான் இருக்கேன். ஆமாங்க, டென்ஷன் ஆகுது எனக்கு அதெல்லாம் கவர் பண்ணணும்னு தோணுது. இருவிழு தந்தி இருக்குது. இன்ஸ்டா 360 மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த கவலையே இல்லை. அப்படியே ரசிச்சுக்கிட்டே ஏறலாம். ஏதோ கப்பல் இருக்காங்க பின்னாடி. ஒருத்தவன் நம்ம எப்படா இப்படி வர்றதுன்னு கேட்குறான். ஸோ சின்னதாக ஒரு டீ பிரேக் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் இங்கேருந்து இன்னொரு 30 கிலோமீட்டர்ஸ் காட்டுது கொடைக்கானல். ஸோ இல்லை, ஹரி ட்ரைவ் பண்ணுறேன்னு சொன்னான். ஸோ அதனால் அவன்கிட்ட கொடுத்தேன். அதுவும் இல்லாமல் திடீர்னு நிறையா பிளேசஸ் வருது, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் நான் பின்னாடி இறங்கி உட்காந்துருக்கேன். சரி, பின்னாடி ஏறி உட்காந்துருக்கேன். மூளையாறு. இது எந்த ரிவர்னு தெரியல. ஆனால் அங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கோவிலை க்ராஸ் பண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். கீழே இறங்கலாம்னு நினைக்கிறேன். வழி இப்படி இல்லை, அப்படி ஏதாச்சும் இருக்கான் அந்த ஒருக்கு. இந்த கீழே இறங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஃபேமிலியாக வர்றவங்க இங்கே சாப்பிட்டு, தெரில சாப்பிட்லாமான்னு, எதுவும் மாலைலாம் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ பார்த்தது வந்து மூளையாறுன்னு நினைக்கிறேன். தான் அங்கே போட்டிருக்கு. ஆமாம், மூளையாறு தான். பாப்பா வள ஆக்சுவலாக அங்கே போட்டிருக்கு மூளையாறு அப்படின்னு சொல்லிட்டு. மூளையாறு ஆறு. சிலு சிலுவென்று பூங்காற்று வீசி வாசலிக்கா தொன்று கேளு கண்ணம்மா.